கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய வீட்டு ஐயாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசை 86 வயது. தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தேர்தலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய கனவை நனவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒப்பற்ற தலைவரால் உலகம் முழுவதும் திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது. 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்ந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முழு ஆதரவையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். நீங்க விழுப்புரம் மாவட்டத்தை மட்டுமே பாருங்க. 70 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் இங்கே இருக்கிறது. 70 ஆண்டு காலமாக திமுக 5 முறை ஆட்சியில் இருந்து 6வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறார். விழுப்புரத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார். ஆனா விழுப்புரம் முன்னேறி இருக்குதுங்களா? இல்ல. தமிழகத்தில் கடைசியில் இருந்து 4வது இடத்தில் இருக்குது பொருளாதாரத்தின் அடிப்படையில். இத்தனை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் விழுப்புரத்தில் இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே விழுப்புரம் மக்களுக்கு ஒரு தனி பெயர் இருக்கிறது. கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள், பாட்டாளிகள் இருக்கக்கூடிய ஊர். அப்படி இருந்தது கூட இப்ப இருக்கக்கூடிய அரசியல் என்ன பண்ணிருக்கிறாங்க? விழுப்புரம் மாவட்டம் கடைசியிலிருந்து 4வது இடத்துல இருக்கு. 4வது கடைசியில் இருக்கு. மனித வளர்ச்சி குறியீடு 0.5. நீங்க பாத்தீங்கன்னா விவசாயம் என்ற தண்ணி கூட நந்தன் கால்வாய் கூட எப்ப அறிவித்த திட்டம் அது? கோவிந்தசாமி ஐயா அவர்கள் வேளாண் துறை அமைச்சராக இருந்த பொழுது அறிவித்த திட்டம். அன்னைக்கு கொண்டு வந்த தம்பி தான் இன்னைக்கும் இருக்குது ஐயா. அவருடைய மகன் இன்னைக்கு ஏஜி சம்பத் அவர்கள் அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறாங்க. 60 ஆண்டு காலமாக ஒரு நந்தன் கால்வாய் திட்டத்தை கூட உருப்படியாக முறையாக நிறைவேற்ற முடியவில்லை இவர்களால். 2021 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. விக்கிரவாண்டியிலே அரசு கலை அறிவியல் கல்லூரி துவங்கினாங்களா? 3 வருஷம் ஆச்சு. 2021 இதே விக்கிரவாண்டியிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைங்கம்மா. மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வர்றாங்க. வரும்பொழுது கேளுங்க, 2021 நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. என்ன தைரியத்துல இடைத்தேர்தலுக்கு வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வர நினைக்கல. 2021 இதே திமுக வராக நதி கால்வாயை சங்கரவாணி தொண்டையாற்றுடன் இணைக்க ஆவணம் செய்வோம். 3 ஆண்டுகள் ஆச்சு. 2021 சொன்ன வாக்குறுதியை செஞ்சோம். இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை பாருங்க, 4777 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு 4777 கோடி ரூபாய் விழுப்புரத்திற்கு இந்த 10 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். விழுப்புரத்தினுடைய ரயில்வே நிலையம் அதை தரம் உயர்த்துவதற்காக 24 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மாவட்டத்திலேயே மோடி வீடு வந்திருக்கிறது. கழிப்பறை இல்லாத வீடுகள் இந்த 10 ஆண்டுகள்ல 2,48,000 வீடுகளுக்கு மோடி கழிப்பறை வந்திருக்கிறது. குழாய் மூலமாக குடிநீர் இருந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே 2,67,000 வீடுகளுக்கு மோடி தண்ணீர் பைப் மூலமா வழங்குமா. எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விழுப்புரம், மோடி ஐயாவுடைய கனவு திட்டம் விவசாய பெருமக்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவ நிதி. இந்த ஒரு மாவட்டத்திலே தமிழகத்தில் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். 5,28,599 விவசாயி. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. இந்த ஒரு மாவட்டத்தில் 5,28,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு மோடி 6,000 ரூபாய் கொடுக்கிறார். இதுவரை 34,000 ரூபாய் இந்த 5 லட்சத்துல ஒரு விவசாயிக்கும் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள். மோடி ஐயா இருக்கின்றார்கள், மருத்துவர் ஐயா இருக்கின்றார்கள், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கின்றார்கள், அண்ணன் டி.டி. தினகரன் அவர்கள் இருக்கின்றார்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கின்றார்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார்கள், அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அற்புதமாக வழிநடத்தக்கூடிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றார். எல்லோரும் சேர்ந்து களத்தில் இருக்கின்றார். இந்த நேரத்தில் மாற்ற முன்னேற்றம் தமிழகத்திற்கு வேண்டும். அதற்கு இந்த விழுப்புரம் கிடைக்கும். நீங்க யோசிக்கலாம், ஒரு அன்புமணி அண்ணன் ஜெயிக்கிறதுனால தமிழகத்துடைய அரசியல் மாறிவிடுமான்னு நீங்க யோசிக்கலாம். தமிழக இன்னைக்கு பாருங்க, திமுகவுடைய 23 அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில் இருக்காங்க. 23 அமைச்சர். இவங்க எல்லாம் இந்த மலைக்கு வர ஈசல் பூச்சியை போல மலைக்கு வருவாங்க. மழை பிடித்தவுடன் ஈசல் பூச்சி காணாமல் போய்விடும். ஆனா உங்களுக்கு
10ஆம் தேதி முடிஞ்சு 11ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு போனாலும் வீட்டிலிருந்து பணி செய்வதற்காக அண்ணன் இங்கே அன்புமணி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தாலும் கூட இந்த முறை உங்களுடைய வாக்கு மாம்பழம் சின்னத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுடைய வாக்கு சாதாரணமாக இல்லைங்க. தமிழகத்தில் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்பதாங்க என்ன யாருமே மறக்கல 65 பேர் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்திருக்கிறார். போன ஆண்டு 22 பேர் மரக்காணம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணை, நல்லூர்ல நேற்று ஒருத்தர். தினமும் கூட தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல கிராமப்புறத்துல யாரோ ஒரு கள்ளச்சாராயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னங்க? 5500 டாஸ்மாக் கடை, 45,000 கோடி டாஸ்மாக் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்காக எல்லா இடத்திலும் கூட சாராயத்தை ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது. டாஸ்மாகத்தில் குடிக்கிறவங்க அதன் பிறகு கள்ளச்சாராயத்தின் பக்கம் போறாங்க. 25 ரூபாய் பாக்கெட் சாராயம். இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்திருப்பது சாவி இல்லைங்க, அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலைதான் கள்ளக்குறிச்சியில் ஏழை எளிய மக்களுடைய தாலி எடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் 2024 ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு வாக்கும் மாம்பழம் சின்னத்திற்கு அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஓட்டும் கூட தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்திற்கான வாக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதர சகோதரிகள். அது மட்டுமில்லை என்று சகோதர சகோதரிகளே, 2026 இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தப்பிக்கணும். ஏழைகளுக்கு முன்னேற்றம் இல்லைங்க. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை. விவசாய பெருமக்களுக்கு தண்ணி இல்லை. எங்கே பார்த்தாலும் கூட விலைவாசி உயர்வு என்று 3 ஆண்டுகளாக இது மட்டும்தான் நம்மை தேடி வந்திருக்கு. இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு இந்த இடைத்தேர்தலை நீங்கள் பயன்படுத்தி அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பார், ஈரோட்டில் இதே போல இடைத்தேர்தல் நடந்த பொழுது பட்டி வைத்து மக்களை அடைத்து வைத்தார். இன்னைக்கு நான் விக்கிரவாண்டியில பாக்குறேன், அங்கங்கே பட்டி வைத்து மக்களை அடைச்சு வைக்கிறாங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு போகாதீங்க, நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் பேசுறத கேட்கறதுக்கு போகாதீங்க, மாம்பழம் சின்னத்திற்கு ஓட்டு போடாதீங்க, 2000 ரூபாய் கொடுப்போம் என்று பட்டி வந்திருக்கு. இதை பாட்டாளிகள் நீங்கள் பொறுத்துக் கொள்ள போவதில்லை என்பது எனக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கடுமையாக களப்பணியில் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தொண்டர்களும் கடுமையாக இருக்கிறார்கள். காரணம், அண்ணன் அன்புமணி அவர்கள் வெற்றி பெறும் பொழுது நாம் வெற்றி பெறுகின்றோம். இங்கே மாம்பழம் வெற்றி பெறும் பொழுது நாம் வெற்றி பெறுகின்றோம். தமிழகத்திலே ஒரு சாமானியனுடைய குரலாக சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றால் அது சி அன்புமணி அண்ணனுடைய குரலாக மட்டும்தான் அது இருக்குமோ தவிர யாருடைய குரலும் இருக்க போவதில்லை. நல்லா நான் வச்சுக்கோங்க. விக்கிரவாண்டியிலே திமுக நீங்க ஜெயிக்க விட போறதில்லை. ஒருவேளை திமுக ஜெயிக்கணும்னு யாராச்சும் நினைச்சா அது 130 எம்எல்ஏவோட இன்னொரு எம்எல்ஏ 10ஓட 11. ஆனா இங்க அப்படி இல்லைங்க. தங்கமாக வைரமாக ஒன்றே ஒன்று கண்ணே கண் என்று அண்ணன் அன்புமணி அவர்கள் விக்கிரவாண்டியில வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லோரிடமும் கூட நான் பணிவன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, கடுமையாக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு 5ஆம் தேதி 6, 7, 8 3 நாட்கள் நமக்கு பாக்கி இருக்குது. 9ஆம் தேதி இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய கடைசியிலிருந்து 5வது இடத்துல விழுப்புரம் இருக்குதுங்க. அதை மாற்றி முதலிலிருந்து 5வது இடத்திற்கு வர வேண்டும் என்றால் இது போன்ற சட்டமன்ற பிரதிநிதிகள் நமக்கு வேண்டும். அதனால் மறந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். அடுத்த 3 நாட்கள் கடுமையாக களப்பணி நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் களத்திற்கு வந்து நீங்கள் வேட்பாளராக வீதி வீதியாக வீடு வீடாக ஏறி இறங்கி நாம் எல்லோரும் கூட மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து வாக்கு சேகரித்து நல்லவர்கள் எல்லோரையும் அணியாக கொண்டு வந்து ஜூலை 10ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய முக்கியமான தலைவர்கள் ராதாபுரம் கிராமத்தில் மழையை பொருட்படுத்தாமல் கடுமையாக பணி செய்திருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அண்ணன் சிவகுமார் அவர்கள், மாவட்ட தலைவர் அண்ணன் புகழேந்தி அவங்க இருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கோவிந்தசாமி ஐயாவுக்கு நீங்க சிலை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அவருடைய அருமை புதல்வராக இன்னைக்கு நம்முடைய வேட்பாளருடைய வெற்றிக்காக அருமாறு பெறக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் முன்னாள்